மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 23. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பென்னும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். கவிஞர் நா. முத்துக்குமார் வரிகள். ஹர்ஷி, சார் இல்லை, அத்தான். மீரா கூறியதை கேட்டு ஹர்ஷிதாவின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். அவள் பார்வையின் அர்த்தம் புரியாமல் ரகு விழிக்க, மீராவோ புன்னகையுடனே பார்த்து கொண்டு இருந்தாள். எப்போ நடந்தது இது என்றாள் கண்கள் சுருக்கி. 1 இயருக்கு மேலே ஆச்சு. அன்னைக்கு இவரை பற்றி நான் சொன்னப்போ ஏன் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? கோபமாக கேட்டாள். ஹர்ஷிக்குட்டி, நீ என்னை பற்றி சொன்னதுனால தான் உனக்கு என்ன பிடிக்குமேன்னு வேற வழி இல்லாமல் உன் அக்கா என்ன லவ் பண்ணுறா. மீரா சிரித்து கொண்டே சென்று சோஃபாவில் அமர்ந்து கொள்ள ஹர்ஷி ரகுவை தொடர்ந்து சமையலறைக்குள் சென்றாள். எங்கள் அக்கா எப்பவும் வேற வழி இல்லாமல் எல்லாம் எதையும் செய்ய மாட்டா. அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் செய்வா. அவள் மூக்கை செல்லமாக பிடித்து ஆட்டியவன், அது எனக்கும் தெரியும், சும்மா உன்கிட்ட போய் சொன்னேன் என்றான். ஓஹோ, அப்போ எங்கள் அக்காவை பற்றி எல்லாமே தெரியுமா? ஓ, தெரியுமே. அப்போ நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். சரி கேளு. அக்காவுக்கு பிடிச்ச கலர் ஒயிட், பிடிச்ச ஸ்வீட் குலோப் ஜாமுன், லக்கி நம்பர் 4, பிடிச்ச பிளேஸ் உங்கள் வீடு, பிடிச்ச ஹாபி புக் படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்குறது, பிடிச்ச அவுட்ஃபிட் ஜீன் டாப்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாதனா, அவள் அட்மையர் பண்ணுறது எப்போவுமே உங்கள் டேடி மட்டும்தான். எங்கள் 3 பேரில் எந்த தங்கச்சி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்? டெல்லியில் இருக்கிற உன் அக்கா ஜோஷிதா. இந்த வேர்ல்ட்லேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யாரு? ஒரு சின்ன புன்னகையை சிந்தி விட்டு கூறினான். நான் தான். தப்பு தப்பு, குதித்தபடி கத்தினாள் ஹர்ஷிதா. அவளுக்கு எங்கள் டேடியை தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்களே, அவுட் அவுட். அவள் முன் ஒரு ட்ரேயை நீட்டினான். இந்தா, மீராவுக்கு பூஸ்ட், உனக்கு ஹார்லிக்ஸ். ஓ, என்னை பற்றி கூட தெரியுமா? சொல்லிக்கொண்டே ட்ரேயை வாங்கி கொண்டு அவள் சென்றாள். ஹர்ஷி, நான் சொன்ன ஆன்சர் தான் ரைட். வேணும்னா உன் அக்கா கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்கோ. ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு? மீராவிடம் அவள் செல்ல காதில் ஹெட்ஃபோன்ஸ் உதவியோடு பாடல் கேட்டபடி ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்ட ஆரம்பித்திருந்தாள் மீரா. அவள் முன் இருந்த டீப்பாயில் ஹர்ஷி ட்ரேயை வைக்க அந்த அசைவில் நிமிர்ந்து பார்த்து தன் பூஸ்டை எடுத்து கொண்டாள். ஹர்ஷி அவள் ஹெட்ஃபோன்ஸை கழற்ற அவள் புன்னகையோடு பார்த்தாள். என்னடி, உன் அத்தா கிட்ட பேசினியா? என்ன சொன்னாரு? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. கேளு. உனக்கு இந்த உலகத்திலேயே யாரை ரொம்ப பிடிக்கும்? இப்போதைக்கு உன் அத்தான்தான். சட்டென்று யோசிக்காமல் வந்தது அவள் பதில். அது சமையல் அறையில் இருந்த ரகுவின் காதிலும் விழ சிறு புன்னகை ஒன்று அவன் இதழில் அரும்பியது. அக்கா, என்னக்கா, உனக்கு டேடியை தானே பிடிக்கும்? ஹார்லிக்ஸை குடித்து கொண்டே கேட்டாள். இப்போவும் டேடியை பிடிக்குமே, ஆனால் அவரை விட அத்தானா அதிகமாக பிடிக்கும். ஏன்? டேடிக்கு நான் இல்லைன்னாலும் நீங்கள் 3 பேரும் இருக்கீங்க. ஆனால் ரகுவுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன். ஏங்கா, அத்தானுக்கு மட்டும் என்ன? உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டா அவருக்கும் நாங்கள் இருப்போம் இல்லை? கேட்டுக்கொண்டிருந்த ரகுவின் கையில் இருந்த டம்ளர் நழுவியது. வாட் ஹேப்பன் ரகு? நத்திங்மா, சமாளித்து கொண்டு கூறினான். தன் தங்கையை நெருக்கமாக இழுத்து அவள் கன்னத்தில் கை வைத்து கேட்டாள். மற்றவங்களை விடு ஹர்ஷி, நீ உண்மையிலேயே ரகுவுக்காக இருப்பியா? எப்பவும். அவரும் உன்னை குழந்தையாதான் பார்க்குறாரு. நான் உன்னை பார்க்குற மாதிரியே. உனக்கு அவரை பிடிச்சிருக்கா ஹர்ஷி? எனக்கு தான் அவரை முன்னாடியே பிடிக்குமே அக்கா. அவர் லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போறாருன்னா நான் வேண்டாம்னா சொல்ல போகிறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பிக்கா. அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தாள் மீரா. நான் அவர்கிட்ட போய் பேசலாமாக்கா? சின்னதாக சிரித்தாள் மீரா. அதுக்கு ஏண்டி என்கிட்ட பெர்மிஷன் கேட்குற? தாராளமாக போ. வேகமாக ரகுவிடம் ஓடினாள். நீங்கள் தான் வின் பண்ணீங்க. அக்காவுக்கு உங்களைத்தான் ரொம்ப பிடிக்குமாம். முகத்தை சுருக்கி கூறினாள். உரக்க சிரித்தான் ரகு. என்ன பண்ணுறீங்க? கேழ்வரகு புட்டு. வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றவள், ஹேய், எனக்கு பிடிக்கும்னு தான் செய்கிறீங்களா என்றாள் விழி விரித்து. அக்கா சொன்னாலா என்ன பிடிக்கும்னு? ஆச்சரியமாக கேட்டாள். அப்போ என்னை பற்றியும் எல்லாம் தெரியுமா? அவள் தலையை அழுத்தி செல்லம் கொஞ்சியவன், உன்னை பற்றி, கீர்த்தி, பாட்டி, டேடி எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு எல்லாமே தெரியும்.
ஓ, சூப்பரா தான். ஆமா, நீங்க என்ன லெஃப்ட் ஹேண்டடா? இந்த கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்ல. 2 கையிலயும் செய்வேன். கால பேலன்ஸ் பண்ணணும்னு தேவை வரும்போது கஷ்டப்படக்கூடாது இல்ல? ஓ, அப்போ எல்லா வேலையுமே 2 கையில செய்ய பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்களா? ம். எழுதுறது? ம். வாவ்! சூப்பரா தான். சின்னதாக குதித்து தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினாள். அவளுடைய குழந்தைத்தனம் அவனை மிகவும் கவர்ந்தது. அவள் பேச்சுக்களை ரசித்து கேட்டுக்கொண்டு இருந்தான். அப்புறம் இது என்ன? நைட் டின்னருக்கு அடை அவியல். ஐ, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமாக ஒலித்த குரல் சட்டென்று வாட்டம் கொண்டது. ஆனா இப்போ நாங்க கிளம்பிடுவோமே. ஏன்? டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாம். இல்ல, எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, போய் படிக்கணும், சோகமாக கூறினாள். என்ன சப்ஜெக்ட், என்ன சாப்டர்? அவள் கூறினாள். இதுதானா? வெரி ஈஸி, ஹாஃப் அன் ஹவர்ல படிச்சிடலாம். நிஜமாவா? நம்ப மாட்டியா என்ன? இரு என்றவன் அடுப்பை அணைத்துவிட்டு அவள் கையை பிடித்து அழைத்துச் சென்றான். அவளை அமர வைத்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினான். நடுவில் இருவருக்கும் கிண்ணத்தில் பொட்டு வைத்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாள் மீரா. சாப்பிட்டுட்டு அப்புறமா படிங்க. தேங்க்யூ என்றவாறே எடுத்துக்கொண்டான் ரகு. சிரித்தாள் ஹர்ஷிதா. நீங்க செஞ்சு வச்சிருந்ததுக்கு அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நமக்கு தேவையான நேரத்தில் கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்தா இல்ல. சமையல் யாரு வேணும்னாலும் செய்யலாம். ஆனால் நம்ம மேலே அன்பு இருக்கிறவங்களால மட்டும்தான் நம்மளோட தேவை நேரம் தெரிஞ்சு நமக்கு செய்ய முடியும். அந்த அன்புக்கு தான் தேங்க்ஸ். சூப்பரத்தான், சிரித்தாள் மீரா. நீ அவர் கூடவே இருந்தா இந்த டயலாக்கை தான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டி வரும். பெருமையாக மீரா சொல்லிவிட்டு செல்ல அவசரமாக ரகுவின் முகம் பார்த்தாள் ஹர்ஷிதா. அதில் அவ்வளவு சந்தோஷம். தான் நேசிப்பவர்களால் கொண்டாடப்படுவதை விட பெரிய சந்தோஷம் உண்டா என்ன? போதும் அத்தான் சைட் அடிச்சது, இங்க பாருங்க. சிறு புன்னகையோடு மீண்டும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க தொடங்கினான். அவன் கூறியதை போல் சரியாக 1/2 மணி நேரத்தில் அவளுக்கு கற்பித்து முடித்து விட்டான். சூப்பரத்தான் என்றாள். சொன்ன பின்பே மீரா கூறியது நினைவிற்கு வர சிரித்து விட்டாள். ரகுவும் உடன் சிரித்தான். இருவரும் வர மீரா சமையல் அறையிலிருந்து உணவுகளை கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள். அக்கா, அத்தான் இன்னும் கொஞ்சம் முடிக்காம இருந்தாரே. நான் முடிச்சிட்டேன் ஹர்ஷி. நீ சமைக்கிறியா? ஏன், எனக்கு தெரியாதா? இல்ல, தெரியும். ஆனா நம்ம வீட்டில் நீ சமைக்க மாட்டா இல்ல என்றாள் மெல்லிய குரலில். இதுல என்ன ஹர்ஷி இருக்கு? இது நான் வாழப்போற வீடுதானே என்றாள் இயல்பாக. சேரில் அமர்ந்த ஹர்ஷி ரகுவை பார்க்க அவன் அவளையே தான் பார்த்து கொண்டு இருந்தான். அத்தான், உங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அக்கா எங்க ஆஃபீஸ் வந்து பார்த்துக்குவாதானே? ஆமா. அப்போ அவளுக்கு வேலை அதிகமாக தானே இருக்கும். கூடவே சமையலும் செய்யணுமா? எங்க டேடி அக்காவை எப்படி பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா? வருத்தத்தோடு அவள் கேட்க புன்னகையோடு அவளை பார்த்தான் ரகு. ஓகே, நாளைக்கே ஒரு குக் ஏற்பாடு பண்ணிடுறேன், ஓகேவா? நிஜமாவா அத்தான்? கண்கள் விரிய ஆச்சரியமாக கேட்டாள். சூப்பர் அத்தான். என்ன ரகு? அவ கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு மீரா? ஷீஸ் ரைட். ஐ வானா கீப் யூ லைக் அ பிரின்சஸ் ஆல்வேஸ் என்றவன் ஹர்ஷியின் தலைவருடி மென்மையான குரலில் கூறினான். உன்னை பற்றி எவ்வளோ யோசிக்கிறியா பாத்தியா? ஷீ இஸ் யுவர் மாம். மீராவின் கண்கள் கலங்கிவிட பார்வையை தாழ்த்தி உணவில் வைத்து கொண்டாள். ஐ அத்தான், என் டேடி கூட இதையே தான் சொல்லுவார். நான் பார்க்கறதுக்கு கூட அம்மா மாதிரியே இருக்கேன்னு. ஓ. இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருக்க மீரா இருவரையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தாள். ரகு மெல்ல ஹர்ஷிதாவிற்குள் கரைய ஆரம்பித்திருந்தான். அவள் அன்பு அவனை ஆகர்ஷிக்க ஆரம்பித்தது. ஹர்ஷி ஓகே, அடுத்து கீர்த்தி. அவளையும் ரகுவை ஏற்றுக்க வைக்கணும். என்ன செய்யலாம் யோசிக்க ஆரம்பித்தாள் மீரா. சிறிது நேரத்தில் இருவரும் கிளம்ப தயாரானார்கள். ஓகே ரகு, பாய். பாய்மா. வீட்டுக்கு போனதும் மெசேஜ் பண்ணு. ஹர்ஷி பாய். அவன் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவன் அருகில் வந்தாள். அவன் எதிர்பார்க்காத நொடியில் அவன் கன்னத்தில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்தாள். அதில் திகைத்தவனுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. மீராவுமே ஆச்சரியமாக பார்த்தாள். ஏனெனில் என்னதான் சிறிய பெண் என்றாலும் அவள் ஜெயராஜை தவிர வேறு யாரிடமும் இப்படி நடந்து கொள்ள மாட்டாள். ஏன், டெல்லியில் இருக்கும் அவர்கள் மாமாவிடம் கூட இப்படி செய்ததில்லை. அவளுக்கு மனம் நிறைந்து போனது. பாய் அத்தான். அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தான் ரகு. அப்போது மீராவின் செல்போன் ஒலிக்க அழைப்பை ஏற்று பேசியவளின் முகம் மாறியது. என்னாச்சு மீரா? ரகு, வெளியே போகணும், வாங்க. ஹர்ஷி, நீ டிரைவர் அண்ணா கூட வீட்டுக்கு போயிடு. பார்ட்டி கேட்டா நான் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லிடு என்றவள் டிரைவர் முருகவேலை அழைத்தாள். அண்ணா, ஹர்ஷியை வீட்டில் விட்டுட்டு வீட்டிலையே இருங்க. அப்புறமா நான் சொல்லும்போது என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க.
அதற்குள் ரகு உடை மாற்றி வந்திருக்க வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினார்கள். அக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ம், சின்ன ப்ராப்ளம் தான், பயப்படாத. அத்தான் தான் கூட இருக்காருல்ல, பார்த்துக்குவார். நீ வீட்டுக்கு போ. சரிக்கா. ஹர்ஷிதாவை அனுப்பி வைத்துவிட்டு ரகுவும் மீராவும் அந்த காவல் நிலையத்திற்கு சென்றார்கள். அங்கே அர்ஜுனன் தலை கவிழ்ந்தபடி நின்றிருக்க அவனிடம் வேகமாக சென்ற மீரா அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை வைத்தாள். நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.